ஹாய். நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டோம், ஒரு கோல் கொடுத்துட்டோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மாதத்துக்கு தான் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் கொடுத்துட்டோம். இப்போது 2 மாதம் கழிச்சு அந்த டீமை கூப்பிட்டு நம்ம தான் டெலிகேட் பண்ணிட்டோம்ல, எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிட்டோம், ப்ராப்பர் மேனேஜர் பார்த்துக்குறாரு, அடுத்தடுத்த லெவலில் எல்லாம் பார்த்துக்குறோங்கன்னு வச்சுருப்போங்க. அந்த டீமை கூப்பிட்டு ஓகே எல்லாம் முடிச்சாச்சா? இல்லை சார், இன்னொரு 10 நாள் ஆகும். ஏன் 10 நாள் ஆகும்? நான் 2 மாதத்தில் முடிக்க சொன்னேன், நீங்கள் ஏன் முடிக்கலை? உடனே அவர் இவ்வளோ காரணம் எடுக்குவார்ல ஈனா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவ்யூலே போகிறோம். இது சரியான முறையா? இதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்டு என்ன ப்ராக்ரஸ்ஸு, என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்கும், என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு பணம் உங்களுக்கு வந்துருச்சா, இல்லை மேன் பவர் இருக்கா, ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகுதா, யாராவது ரிசைன் பண்ணிட்டாங்களா, இப்படி ரிவ்யூ நடத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது கிடையாது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும், இல்லை அந்த நம்ம சொன்ன நேரத்துக்கு முடியும், நம்ம சொன்ன மாதிரி முடியுமா, முடியாதா? நம்ம இந்த ரிவ்யூஸை ஒழுங்காக பண்ணுறோமா நம்ம கம்பெனியில்? அது எல்லா செக்டர்லையும் இருக்குது, ஃபினான்ஸில் இருக்குது, ப்ரொடக்ஷனில் இருக்குது, சேல்ஸில் இருக்குது, மார்க்கெட்டிங்கில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுறோமா? யோசிச்சு பார்ப்போமா? நீங்கள் பண்ணுறீங்களா?